மக்கள் அரசாங்கத்தோட வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு கேள்வியை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த துறைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த துறைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த 41 துறையில் மிக முக்கியமான 3 துறையை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். அதில் முதல் துறை என்ன அப்படின்னா கல்வித்துறை. அதுக்கப்புறம் 2வது துறை என்ன அப்படின்னா மருத்துவத்துறை. 3வது என்ன அப்படின்னா தொழில்துறை. இந்த 3 துறைக்குள்ளேயே மக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. எல்லா மக்களும் இந்த 3 துறைக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு நோயாளியானா மருத்துவத்துறைக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு சிறந்த படிப்பாளியாக இருந்தால் கல்வித்துறைக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனு, டெக்னிக்கல் யாராக இருந்தாலும் இந்த 3 துறைக்குள்ளே வந்துடுவாங்க. எல்லாருமே இந்த 3 துறைக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ இந்த 3 துறையில் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் எடுக்கப்படும் போது அது மக்களுக்காக அது போய் சேருதா, அந்த துறையை சார்ந்த விஷயங்கள் மக்களை போய் சென்று அடையுதா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ இந்த 3 துறைக்கும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு அரசாங்கம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஊழியர்கள் இருக்காங்க. இப்போ கல்வித்துறை அப்படின்னா கல்வித்துறைக்கு ஊழியர்கள் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. அதை தாண்டி அதுக்கப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர்கள் இருக்காங்க. இதேமாரி ஒவ்வொரு துறைக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஊழியர்கள், அதுக்கப்புறம் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தான் மந்திரிகள், அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு அது சென்று அடையுது. இப்போ ஒவ்வொரு துறைக்கு இத்தனை பேர் இருந்தும் நம்ம கல்வித்துறை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, மருத்துவத்துறை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, தொழில்துறை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 17 வயசு பையனை கூப்பிட்டு உனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு நீங்கள் கேளுங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயமாகவே எடுத்துக்கங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு உனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டு பாருங்கள். அவங்க தயவுசெய்து சொல்லுவாங்க, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸோடு எங்களுக்கு தமிழை நிறுத்திட்டாங்க, எங்களுக்கு ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஹிந்தி தான் சொல்லித்தராங்க, தமிழை நிறுத்திட்டாங்க. தமிழ் பேச தெரியாது, தமிழில் பேச தெரியும், ஆனால் எழுதும்போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க பையனை கேட்டுக்கூட தமிழே அவனுக்கு சரியாக வராது. இங்கிலீஷ் சூப்பராக எழுதுவான், இங்கிலீஷ் சூப்பராக படிப்பான், எல்லாம் படிப்பான். ஹிந்தி அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. அப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ நமக்கு கல்வித்துறை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னா அடையலை. 17 வயசு பையனும் லாங்குவேஜில் போய் கஷ்டப்பட்டுருக்கான். படிச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்காக தான் தந்தை தாய்மார்கள் அலைகிறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, பசங்களுக்காக அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. இப்போ இந்த கல்வித்துறை சரியாக சீரமைக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த லாங்குவேஜ் சிறப்பாக ஒரு பிள்ளைக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன படிச்சிருந்தாலும் ஈஸியாக அவங்களால வெளியே வந்துட முடியும். காரணம் என்ன அப்படின்னா இந்த லாங்குவேஜில் 3 விஷயம் இருக்குங்க. இதை நம்ம கல்வித்துறையில் கொண்டு வரணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா மாநில மொழின்னு சொல்லுவோம். மாநில மொழின்னா நம்மளுடைய தாய்மொழி. அதுக்கப்புறம் நாட்டு மொழின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு எந்த மொழியை அங்கீகரிக்குதோ அந்த மொழியை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வெளிநாட்டு மொழி. இந்த வெளிநாட்டு மொழி என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீகம்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்தியாவில் அதாவது இந்த இந்தியாவிலேருந்து நீக்கப்பட முடியாத ஒரு விஷயம் ஆன்மீக மொழின்றது. அதுக்கு பேர் சமஸ்கிருத மொழின்னு சொல்லுவாங்க. இந்த சமஸ்கிருத மொழி இன்றைக்கி என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆனால் இந்த சமஸ்கிருத பாட்டு பாடும்போது பார்த்திங்கன்னா பல பேர் பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. அந்த மொழியினுடைய தொனின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொனி இருக்குது. அந்த தொனி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தொனியை நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாற்றங்கள் அடைய ஆரம்பிக்கும். அதனால தான் சமஸ்கிருத மொழியில் அந்த காலத்தில் அதிகமாக பயிற்றுவிட்டாங்க. ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துலேயுமே சமஸ்கிருத மொழி இருந்தது. இன்றைக்கி அந்த மொழி எங்கே இருக்குது, எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியல.
நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மொழிங்கிற ஒரு விஷயம் சாதாரண நம்ம பேசுகிறதும் நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தொனின்னு ஒன்று இருக்குது. அந்த தொனி வந்து நம்ம உடலில் வந்து பல மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பல மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் இந்த 3 மொழியை வந்து முதல்ல கற்பிக்கணும். முதல்ல வந்து நம்மளுடைய மாநில மொழி, 2வது வந்து நாட்டு மொழி, 3வது வந்து வெளிநாட்டு மொழி, 4வது வந்து சமஸ்கிருத மொழி. இந்த 3 மொழியை வந்து நம்ம கற்பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பசங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடும். நீங்கள் என்ன தான் வந்து படிப்பை உருவாக்கி என்ன தான் கல்வி கற்றுக் கொடுத்து நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது அவனுக்கு டக்குன்னு ஒரு இங்கிலீஷில் பேசணுன்னா அவனால் இங்கிலீஷில் பேச முடியல. டக்குன்னு ஒரு 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 வெளி மாநிலத்தில் போய் அவனுடைய லாங்குவேஜில் பேச முடியலை. அவனுக்கு டக்குன்னு ஒரு இங்கிலீஷில் பேச முடியல. அவங்க ஹிந்தி பேசுகிறாங்கன்னா ஹிந்தி பேச தெரியல. அந்த பையன் இவ்வளோ படிச்சிருந்தோம் அவனால் வந்து எதையுமே வந்து சரிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, மொழியை கற்பிங்க. மற்ற பாட புத்தகங்கள் அதெல்லாம் வந்து முதல்ல விட்டுடுங்க. முதல்ல ஒரு 5 வருஷம் அவருக்கு வந்து மொழியை கற்பிங்க. இந்த 4 மொழி வந்து அடிப்படைங்கிறது வந்து சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளை வந்து 5 வயசில் வந்து நம்மளை ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இப்போ வந்து 3 வயசுலேயே குழந்தைய சேர்த்துடுறீங்க. ஏன்னா தன்மை வந்து அதிகமாக இருக்குது, மூளையினுடைய சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால 3 வயசுலேயே சேர்த்துடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 3 வயசில் சேருங்க, நீங்கள் 5 வயசில் சேருங்க, அது ஒரு விஷயம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5 வயசுலேருந்து ஒரு 5 வருஷம்னா 5 வயசு ஆரம்பித்து 10 வயசு வரைக்கும் இந்த 4 மொழியிலையும் வல்லமை பெற்றுட்டான் அப்படின்னாவே அவன் வெளியே வரும்போது ரொம்ப ஒரு சக்தி மிக்க மனிதனாக வெளியே வருவான். ஒரு சக்தி மிக்க மனிதனாக வெளியே வருவான். அவனை வந்து கேட்டிங்கன்னா அப்படின்னா, தமிழ் பேச தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியும், ஹிந்தி பேச தெரியும், எனக்கு சமஸ்கிருத மொழியும் தெரியும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ஆற்றல் வந்து மிகப்பெரிய ஆற்றலாக மாறிடும். அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறத அவன் உணர்வான். இப்போ 1ஆம் கிளாஸில் படிச்சுட்டு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு வரவனுக்கு ஆனா ஈனா கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஈனாத்தில் ஏபிசிடி தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ எழுதுகிறான் படிக்கிறானே தவிர எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஒரே ஒரு பரிசோதனை நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கல்வித்துறையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரே ஒரு பரிசோதனை நீங்களே பண்ணி பாருங்கள். எத்தனையோ பரிசோதனை பண்ணி பார்க்குறீங்க, எத்தனையோ சேனல் நடத்துகிறீங்க, எத்தனையோ விஷயங்கள் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு அரசாங்க பள்ளி மாணவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாணவனை கூப்பிட்டு உட்கார வைங்க. அவனை தமிழில் எழுத சொல்லுங்கள், அவனை தமிழில் படிக்க சொல்லுங்கள், இவனை தமிழில் எழுத சொல்லுங்கள், இவன் தமிழில் படிக்க சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கல்வித்துறை எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நன்றி.